சர்ச்சைகளே ரொம்ப சேஃப்டியாக சில பேர் சர்ச்சைகள் பண்ணுவாங்க. ஒருத்தர் வருஷம் வந்து விருதை பற்றி சர்ச்சையெல்லாம் பண்ணுவார். அவருக்கு விருது கொடுக்கும்போது அவரே அமைதியாக தான் இருக்கும். இப்போ இந்த வருஷம் எல்லாரும் சர்ச்சையை பற்றி சொல்லும்போது அவர் வந்து அமைதியாக இருக்கிறாரு. ஏன்னா தனுஷ் அவருக்கு வேண்டியவர். அவங்களுக்கு இது தகுதி இருக்கா, இவங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்லாம் பேசுகிறாங்கல்ல, சில பேர்லாம் பேசுகிறாங்கல்ல. அவங்க சார் இல்லை சார் உங்கள் கம்பெனிக்கு நம்ம கால் சீட் இருக்குன்னு தனுஷ் சார் சொல்லியிருந்தாருன்னா அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. அப்போ இந்த விருது சரியா தப்பா? தனுஷ் வந்து அரசியலுக்கு வர போறாரு, பாஜக தான் கொண்டு வர போறாங்க, அவார்டெல்லாம் கொடுத்து அழைச்சி, இதெல்லாம் தான் ஸ்கிரிப்ட். ஃபெஸ்டிவலுக்கு ஒரு படம் அனுப்புறது என்ன பண்றாங்க, ஒரு அசிஸ்டன்ட் கொடுத்து அனுப்புவாங்க. அது இப்போ வந்து நிறைய பசங்க வந்து பிஸ்காம் படிச்சுட்டு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு வர்றாங்க. முதல்ல வந்து அதை அனுப்பக்கூடிய அந்த வெப்சைட்டை படிச்சு A to Z இருக்கிற நம்ம டெக்னாலஜியோட கனெக்ட் பண்றது இருக்குல்ல, இதுக்கே பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஏன் ஒரு பர்டிகுலர் 2 படத்தை மட்டுமே சொல்லி கேட்குறீங்க? அவங்களோட பிரதிநிதியா நீங்க? ஏன்னா படங்கள் இருக்கு, வேற வேற படங்கள்லாம் இருக்கு. இப்போ லப்பர் பந்து இருக்கு, அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்ல லப்பர் பந்து நான் நீ சொல்லல. 2024 இந்தியன் படமா வாழை படம் அனுப்பும்போது அது வந்து இவங்க சொன்ன காலகட்டத்தை தாண்டி அதுக்கப்புறம் உள்ள டூரேஷன் தான் படத்தை முடிச்சாங்க ரிஜெக்ட் ஆகும். இவங்களாம் ஏதாவது தெரியுமா இந்த தப்பு நடந்தது? பேட்டியை பார்த்த பிறகு தான் மாரி செல்வராஜ் நியூஸ் கபே டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக மிக முக்கியமான ஒருவர் தான் வந்திருக்காரு. இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் EV கணேஷ் பாபு சார் அவர்கள் தான் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. அவங்கள நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். ஹாய் இளையராஜா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்களை தொடர்ச்சியா ஒரு இயக்குனரா, நடிகரா இப்படி பார்த்துட்டே இருந்தோம். திடீர்னு பார்த்தா 72வது தேசிய விருதுல உங்களை ஒரு ஜூரியா பார்த்ததுல நான் ஃபீச்சர் ஃபிலிமுக்கு போயிருந்தேன். ஆமா, கண்டிப்பா தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 4 பேர்ல நீங்களும் அதுல ஒருத்தருங்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அது போல நீங்க நான் ஃபீச்சர்ல இருந்தாலும் இந்த ஃபீச்சர் ஃபிலிம்ல சில அவார்ட்ஸ் வந்து சர்ச்சைக்கு உரியதா இங்க வந்து விவாதிக்கப்பட்டு நீங்களும் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதுல என்னன்னா தனுஷ் அவர்களே அதை சொல்லிட்டாரு, நான் நடிச்ச சில படங்களுக்கு கிடைக்கல, அதாவது அவரு நினைச்சிருப்பாரு, மத்தவங்க சொல்லியிருப்பாங்க. மயக்கமன்னெல்லாம் அவர் குறிப்பிட்டாரு. அது கமர்ஷியலா அந்த வருஷத்துல கமர்ஷியலா பெருசா போகலன்னா கூட மயக்கமன்னல அவர் நடிச்ச நடிப்புக்கு வந்து இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப மெச்சூர்டா அந்த நடிப்புக்கு இணையே இல்லைன்னு மாதிரி சொல்லலாம். மயக்கமன்னலாம் பர்டிகுலர் ஒரு காட்சி சொன்னா, அவர் வந்து நல்ல திறமை அந்த போட்டோகிராஃபில. அவர் எடுத்த ஒரு போட்டோகிராஃப் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல வேற ஒருத்தர் பேர்ல வந்து ஒரு சர்வதேச விருதுக்கு வந்து தேர்வாயிரும். அதை ஒரு செய்தியா தான் அவர் பார்ப்பாரு. நம்ம மாதிரி கலைஞர்கள் லைஃப்ல தினமும் விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த படத்துல பார்க்கும்போது ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அதை வச்சு அவங்க பெருசா குரோத் ஆவாங்க, பெருசா இதாவாங்க. ஆனா அதுக்கு உண்மையான அது அத்தனை விருதும் அத்தனை சம்பாத்தனையும் பணமும் பேரும் புகழும் எல்லாம் கிடைக்க வேண்டியது அந்த தனுஷ் கதாபாத்திரம் அவருக்கு தான். ஆனா அவர் வறுமையில இருப்பாரு. சாகு போய் சத்தவங்களை போய் போட்டோ எடுப்பாரு. இப்போ மொபைல் வந்து அப்ப அந்த காலகட்டத்துல வந்து இப்போ மொபைல் ஃபோட்டோகிராஃபிலாம் இப்போ வந்து மாதிரி இல்லைல்ல, செத்தவங்கலாம் ஃபோட்டோ எடுப்பாங்க, ஃபோட்டோ இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்க போவார். அப்புறம் வயசுக்கு வந்தது பொண்ணுங்கள்லாம் போய் ஃபோட்டோ எடுப்பார். அப்போது மனைவி கேட்பா ஒரு காட்சியில், அதில் மயக்கமன்னல, உன் திறமைக்கு இது மாதிரிலாம் போகணுமா, இறங்கி போகணுமா அப்படின்னு சொல்லும்போது தனுஷ் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாப்ல, ஃபோட்டோகிராஃபி தவிர வேறு எதுவும் தெரியாது. உண்மையிலே வந்து அந்த ஃபோட்டோகிராஃபி தவிர வேறு எதுவும் தெரியாதுன்னு அந்த தனுஷ் சொல்கிற அந்த மாடுலேஷன் இருக்குல்ல, ரொம்ப பவர்ஃபுல். அவர் தான் சொன்னார் அந்த மயக்கமன்ன படத்தை அதுக்கெல்லாம் எனக்கு விருது கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னார். விருது பொதுவாக சர்ச்சைகள் இருக்க தான் செய்யும். சர்ச்சைகளே ரொம்ப சேஃப்டியா சில பேர் சர்ச்சைகள் பண்ணுவாங்க. ஒருத்தர் வருஷம் வந்து விருதை பத்தி சர்ச்சையெல்லாம் பண்ணுவார். அவருக்கு விருது கொடுக்கும்போது அவரே அமைதியா தான் இருப்பாரு. மற்ற நேரத்துல சொல்லுவாரு. இப்ப இந்த வருஷம் எல்லாரும் சர்ச்சையை பத்தி சொல்லும்போது அவரு வந்து அமைதியா இருக்கிறாரு. ஏன்னா தனுஷ் அவருக்கு வேண்டியவர். அது மாதிரி விருது சர்ச்சைகளை வந்து இப்போ யாரு வந்து சொல்றதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொன்னா, பணம் கொடுத்து தியேட்டர்ல போய் படம் பாக்குறாங்கல்ல, நிச்சயமா அவங்களுடைய கருத்துக்களுக்கு இந்த ஜனநாயக நாட்டுல இந்த விருது சரி இது தப்புன்னு சொல்றதுக்கு பொதுமக்களுக்கு ஒரு இது இருக்கு. ஆனா திரைப்படத்துறையில உள்ள சில பேர் வந்து அவங்களுக்கு இது தகுதி இருக்கா, இவங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்லாம் பேசுறாங்கல்ல, சில பேர்லாம் பேசுறாங்கல்ல. அவங்க சார் இல்லை சார் உங்க கம்பெனிக்கு நம்ம கால் சீட் இருக்குன்னு தனுஷ் சார் சொல்லியிருந்தாருன்னா, ஒரு விருது வர்றதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாருன்னா அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. அப்ப இந்த விருது சரியா தப்பா? அதனால வந்து நிறைய திரைப்படத்துக்குள்ள வந்து சில பேர் கால் சீட்டு கேட்டு கிடைக்காதவங்க, இல்ல வந்து நம்ம லைஃப்ல தனுஷெல்லாம் வச்சு படமே பண்ண மாட்டோம், அட்லீஸ்ட் இதை பேசியாவது நம்ம புகழடைவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, அது மாதிரி தான். அதனால அது மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஆனா மக்கள்கிட்ட அவன் வந்து இந்த விருது வந்து சரி இது தப்பு அப்படின்னு சொன்னான்னா மக்கள் சொல்றது வந்து ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்க முடியும். ஆனா உள்ளுக்குள்ள நிறைய சில பேர் வந்து அதை வன்மத்தோட டீல் பண்றாங்க. சில பேரை வந்து அதுல நடுவரா இருந்தவங்களை வந்து உருவ கேலி பண்றாங்க, எக்ஸ்ட்ரீமா போயிட்டு வந்து உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி விஷயங்களா இதுல என்னன்னா,
தகுதி இருக்கிறவங்க யாருமே அதை பத்தி கேட்கல. நடுவருக்கு தகுதி இருக்கான்றது, அதுக்கு உரிய தகுதி உள்ளவங்களாம் அதை பத்தி பேசவே இல்லை. அது எப்படி அது செயல்படுது, என்ன மாதிரி பேட்டர்ன்ல இயங்குது, அதுக்கு ப்ராப்பரா என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது, எதுவுமே தெரியாதவங்க அவங்க சொன்னா உடனே வந்து அந்த சேனல்ஸ்ல எல்லாம் போட்டுருவாங்க அளவுக்கு பிரபலமா இருந்துட்டாலே அந்த ஒரு காரணத்தினாலேயே வந்து அவங்க வந்து சொல்லக்கூடிய தன்மைன்றதை அவங்க மாத்திக்கணும். இதுல நம்ம தமிழ் சினிமாவுக்கு எல்லா வருடமும் இவ்வளவு அவார்டு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஆடுகளம் அந்த டைம்ல ஒரு 9 அவார்டோ 12 வாங்கணும். அதுக்கப்புறம் 10 அவார்டு இந்த முறை தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சிருக்குதுன்றது ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா அதை தாண்டி தனுஷ் அவர்களே அதுக்கு விளக்கம்லாம் கொடுத்தா கூட இன்னமும் வந்து சில மித்து இருக்குன்னு நினைக்கிறேன். தனுஷ் வந்து அரசியலுக்கு வர போறாரு, பாஜக தான் கொண்டு வர போறாங்க, அவார்டெல்லாம் கொடுத்து இதெல்லாம் தான் ஸ்கிரிப்ட். ஆமா, நாங்க சினிமால எழுதுறதெல்லாம் ஸ்கிரிப்ட் கிடையாது, இதெல்லாம் தான் சூப்பர் ஸ்கிரிப்ட். ஆமா, இப்படி ஒண்ணு வந்து இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதுற விட்டுட்டு சினிமாவுக்கு நல்லா ஸ்கிரிப்ட் எழுதினாலே அவங்க படம் நல்லா ஹிட் ஆகும். இல்ல இப்படி ஒண்ணு வதந்திகள்லாம் பரவுது இல்ல சார். பொதுவா அவங்களுக்கு வந்து அவார்டு எப்படி கொடுக்குறாங்க, அதனுடைய நடைமுறைகள் என்ன, அதனுடைய விதிமுறைகள் என்னெல்லாம் பலருக்கும் அது தெரியறது இல்லை. தனுஷ் சார் சொன்னது போல அவருடைய படம் வட சென்னை ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா ஆடுகளம், அசுரன் தொடர்ந்து அவங்க காம்போ வந்து அவார்டு வாங்குது. வட சென்னையுமே நான் லீனியர் ஸ்கிரிப்ட், அதனுடைய ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், ஆக்டிங் வைஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு தனித்துவமான ஒரு படம். ஆனால் அதுக்கு அவார்டே கிடைக்கல. அப்போ அதெல்லாம் அவர் குறிப்பிட்டு தான் பேசியிருந்தார். அப்போ சில இது கிடைக்கும் போது அக்செப்ட் பண்ணிக்கணும், கிடைக்காதப்போ அதை நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அது அந்த காலகட்டம். இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமான விருது இல்லை. ஆமாம், இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தனுஷ் கொண்டாடுறதுல நியாயம் இருக்குது. அந்த படத்துக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றதுல ஒரு ரசிகரா, ஒரு தமிழ்நாட்டு ஆடியன்ஸா நம்ம வருத்தப்படலாமே தவிர, இந்திய படங்களா ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு அந்த படத்துக்கு ஒரு ஆப்ஷன் அப்படின்னு வரும்போது மிஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை பத்தி தொடர்ந்து நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். கண்டிப்பா சார். இப்போ தனுஷ் அவர்கள் மேல வைக்கிற சர்ச்சை என்னன்னா, இவருக்கு அவார்டு கொடுத்து அரசியலுக்கு அழைச்சிட்டு வரதுக்கு தான் அப்படிலாம் பாஜக தான் இதை பண்ணுதுன்னு சொல்றாங்களே, இது எந்த அளவுக்கு? அது பொய். அதான் ஸ்கிரிப்ட். அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்றாங்க. அதான் சொல்லுவாங்களா, இவங்களுக்கு அவங்க பி டீம், அவங்களுக்கு இவங்க பி டீம், இப்படிலாம் நிறைய கட்டுக்கதைகள்லாம் சொல்லப்பட்டு அப்படி எதுவுமே இல்லைன்னு கடைசி நேரத்தில் நமக்கு தெரிய வந்தது. தமிழ்நாட்டு அரசியல்லே வந்து இவங்க அவங்களோட பின்னணியில் இருக்காங்க, இவங்க உங்களோட பின்னணி இருக்காங்க, அதுக்காக தான் நான் இவங்களை எதிர்க்கிறேன் அப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க. சில ரீசன் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ரீசன் சொல்லுவாங்க, அதுக்காக தான் நான் இவரை எதிர்க்கிறேன் அப்படின்பாங்க. அப்புறமா அவங்க வந்து ஒரு பொசிஷனுக்கு வரும்போது அது இல்லை அப்படின்னு தெரியப்படும் போது திரும்பவும் எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ எதுக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா இருக்குமே தவிர, அது காரணங்கள் அப்பப்போ அந்த காலகட்டத்தை வந்து மாதிரி மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி தான் இதுவுமே. அது முழுக்க முழுக்க கற்பனை, அது முழுக்க முழுக்க பொய் அப்படிலாம். அது ரொம்ப இயல்பா யதார்த்தமா கலைஞர்கள் ஃபைனலாக ஒரு 11 கலைஞர்கள் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ சவுத் ரீஜன் இருந்ததுன்னா நார்த்தில் உள்ள நார்த் ஈஸ்டில் இருக்க சில பேர் 4 பேர் இங்கே படம் பார்ப்பாங்க, இந்த படங்களை அங்கே உள்ளவங்க பார்ப்பாங்க. இப்படி மாற்றி ஒரு 4 பேர் மாற்றி படங்கள் பார்ப்பாங்க. அதுதான் வந்து அடிப்படையிலேருந்து படங்கள் மேலே எழும்பி வரக்கூடியது, நேஷனல் லெவலுக்கு வரக்கூடியது, சிறந்த மாநில மொழி திரைப்படத்துக்கு தேர்ந்தெடுக்கக்கூடியதெல்லாம் அந்த முதல்ல பார்க்கக்கூடிய அந்த ஜூரிஸ் இருக்காங்கல்ல, 4 பேர். வடக்க இருக்கவங்க இந்த படங்களை பார்ப்பாங்க 4 பேர், இங்கே இருக்கவங்க அப்படி அந்த மொழி படங்களை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நிற்கிறது அந்த 11 பேர் கொண்ட குழு. அதுதான் அதில் சம்மந்தப்பட்டவங்க தான் தமிழ்நாட்டிலேருந்து டேரக்டர் பிரியா பாரம் படம் பண்ணவங்க. ஆமாம், போனாங்க. அப்புறம் கலாம் மாஸ்டர் போனாங்க. இந்த பக்கம் நான் ஃபியூச்சர் ஃபிலிமில் நான் இருந்தேன் தமிழ்நாடு சார்பாக. மொத்தம் 7 பேர் எங்கள் டீமில். இதுக்கு எல்லாம் முன்னாடியே வந்து ஃபியூச்சர் ஃபிலிம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ வந்து இங்கேருந்து கேமராமேன் சார் முத்துகணேஷ் சார் போயிருந்தார். ஸோ அதனால் யாரையோ ஒருத்தர் கார்னர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அப்படியே கார்னர் பண்ணுறாங்க. ஓகே, அது ஒரு அதுவும் அவங்க சம்மந்தப்பட்ட கலைஞர்கள்னால் இப்போ எனக்கு வந்து இப்போ போகிறதுக்கு முன்னாடி எனக்கு லிஸ்ட்டு வரும். ஃபியூச்சர் ஃபிலிமில் 400 படம் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா 400 படத்தோட லிஸ்ட்டு எனக்கு வரும். இந்த படத்தில் நீ நான் ஃபியூச்சர் ஃபிலிம் எல்லாமே வரும். நான் வந்து நான் ஃபியூச்சர் ஃபிலிம் போனாலும் ஒரே கேம்பஸ் ஒரே இடத்துல தான் செலக்ட் பண்ணுறது ப்ராசஸ் எல்லாம் நடக்கிறதுனால யாரும் யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் எது பயன்படுத்திடக்கூடாது அப்படின்றதுனால எல்லா படங்களும் கிட்டத்தட்ட 560 படங்கள் அந்த ஃபியூச்சர் ஃபிலிம் 400, இது 161 படம், இப்படி எல்லா படங்களும் வந்து லிஸ்ட் அனுப்புவாங்க. இந்த படத்துல நேரடியாவோ மறைமுகமாவோ நீங்க வந்து வேலை செஞ்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுல வந்து நன்றி கார்டில் கூட போட்டிருக்க கூடாது. அப்படி இல்லைன்னா தான் அந்த படத்துல நம்ம கலந்துக்க முடியும். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு சார். இந்த படங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜூரிஸ்ல சிலது சொல்றாங்க. இப்போ கலா மாஸ்டர் வந்து அவங்க பெரிய கெரியர், அவங்க பல காலமா அவங்க வந்து சினிமாவில் இருக்காங்க, அவங்க கொரியோகிராஃபி வந்து பிரமாதமா பண்ணுவாங்க. ஆனா அவங்களே வந்து இவங்களை எப்படி வந்து சூஸ் பண்ணாங்கன்னுலாம் இவங்க பேசுறாங்கல்ல. இப்போ டான்ஸ் மாஸ்டர் அப்படின்னா சாதாரணமாக எடை போட்டுற முடியாது. வாழ்க்கையில யாருக்கு எந்த அனுபவம் இருக்கும் அப்படின்னு யாருமே எடை போட்டுற முடியாதுங்க. இப்போ கமல் சாரே வந்து ஒரு அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டர் தான். எம்ஜிஆர் படங்கள்ல சிவாஜி படங்கள்லாம் வந்து கமல் சார் வந்து ஒரு அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபராக ஒர்க் பண்ணவர் தான். டான்ஸ் மாஸ்டர் வரணுங்கிறது அவருடைய லட்சியமாக இருந்தது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவருடைய லட்சியங்கள் மாறிக்கிட்டு இருந்தது. எடுத்தோன்னா டைரக்ஷன் ஃபீல்டில் வரணுங்கிறது தான் அவரோட லட்சியமாக இருந்தது. பாலச்சந்தர் தான் இல்லை நடிச்சிட்டு இருக்கிற நடிப்பில் வந்து வா, அது வேற மாதிரியான உலகம், உனக்கு நடிப்பில் இருந்தால் இன்னும் கூடுதலாக சைன் பண்ணுவேன்னு பாலச்சந்தர் தான் நீ டைரக்டர் ஆகாதுன்னு சொல்லி மாற்றி வர்றாரு. அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் பெரிய நடிகராக வந்த பிறகு அவர் டைரக்ஷன் பண்ணுறதுங்கிறது வேற விஷயம்.
அவரை நீ டைரக்ஷன் ட்ரை பண்ணாத இதுக்குவான்னு சொல்லி ஒரு கோரியோகிராஃபர் இருக்கிறாரு, அசிஸ்டன்ட் இருக்கிறாரு கமலஹாசன், அப்புறம் அது ரெண்டுமே விட்டுட்டு நடிக்க வர அது மாதிரி யார் ட்ராவலில் என்ன இருக்கும் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஃபைட் மாஸ்டர் படம் டைரக்ஷன் பண்ணுவாங்க, மியூசிக் டைரக்டர் படம் டைரக்ஷன் பண்ணுவாங்க. எது யாருக்குள்ள அவங்க முதல்ல ஒரு நான் வந்து சினிமாவுக்கு வந்து பாட்டு எழுத வரணும்னு தான் நான் ட்ரை பண்ணேன். பாடல் எழுது. அதுக்கப்புறம் பாட்டே எழுத தெரிஞ்சா கூட திரைப்படம்னு வரும்போது நான் வைரம் சாரை தொடர்ந்து நான் அவர் பாடம் அவர் தான் உங்களுக்கு எழுதுறேன். விளம்பர படங்களுக்கு நான் எழுதிட்டு இருக்கிறேன் வரேன். அதனால எழுத தெரியாதனால இல்லை. இப்போ யாருக்குள்ள எது இருக்கும் அப்படின்றது தெரியாது. ஒரு சாதாரண எங்கேருந்து வந்தவங்க சினிமாவில் சாதாரணமாக ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. இங்கே பரம்பரையாக ஒரு டைரக்டரோட பையனோ ப்ரொடியூசரோட பையனோ இருக்கிறவங்க அப்படியே போராட்டத்திலே இருந்துகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. அதனால வந்து ஒரு சிலர் வந்து அவங்களுடைய சினிமாக்குள்ள அவங்களாம் வந்து கிட்டத்தட்ட 7500 பாடல்களுக்கு மேல கோரியோகிராஃபி பண்ணவங்க. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இது வந்து உறுதி செய்யப்பட்ட எண்ணிக்கை. 7500 பாடல்களுக்கு மேல அவங்க கோரியோகிராஃபரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ எத்தனை இயக்குனர் சந்திச்சிருப்பாங்க, எத்தனை டிஸ்கஷன்ல அந்த பாடல் உருவாக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, எவ்வளோ கிரியேஷன்ஸ். இன்னைக்கு ஒரு குறும்படம் பண்ணிட்டு ஒரு ஆல்பம் சாங் போட்டு படத்துக்கு ட்ரை பண்றாங்க, ஸ்ட்ரைட்டா டைரக்ஷன் ட்ரை பண்றாங்க, டைரக்ஷன் பண்ணி படமும் ஹிட் கொடுத்துட்டு இருக்காங்க. 23 24 வயசுல பெரிய டூரிஸ்ட் ஃபேமிலி டேரக்டர்லாம் படம் வந்து நான் சென்சார்ல உட்காந்துருக்கேன், படம் பார்த்துட்டு சென்சார் சர்டிஃபிகேட் விஷயமா டிஸ்கஷனா அவர் உட்காந்துருக்காரு. வயசு என்ன கேட்டால் 24ன்றார். அப்போ நம்ம எதை வச்சு டிசைட் பண்றோம்? அப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக சினிமாவுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆமாம், சினிமா சக்ஸஸ் கொடுக்குறாங்க, நீ ட்ரெண்ட் மாறிட்டு இருக்கு. அப்படிலாம் இருந்துட்டு இருக்கும்போது ரொம்ப பழமைவாதமாக வந்து இவங்களுக்கு என்ன தெரியும், இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கு இவங்களுக்கு 7500 பாடலை கொரியோகிராஃபி பண்ண ஒருத்தர் வந்து இவங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன தெரியும், அந்த டிபார்ட்மெண்ட்லாம் பிரிச்செல்லாம் நம்ம யோசிக்க முடியாது. அந்த மாதிரி அதுவும் இல்லாமல் ஒரு பர்டிகுலராக அதில் என்னன்னா ஒரு வன்மம் இருக்குது. அதாவது இங்கே நிறைய பேர் ஜூரிஸ் வந்து நிறைய பேர் கூப்பிடணும் அப்படின்றது தான் மினிஸ்ட்ரியோட இதாக இருக்குது. இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்ட் அவங்க வந்து நிறைய பேர் கூப்பிடும். அவங்க சில சமயம் கூப்பிடும்போது இவங்க பிஸியாக இருப்பாங்க. அவங்க சில பேரை கூப்பிடும்போது இந்த சம்பளம் வந்து அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. இது மாதிரி பல்வேறு சூழ்நிலைகள் இருக்கும். நிறைய லாங்குவேஜஸ், நிறைய டேலண்டாக இருப்பாங்க. லாங்குவேஜஸ் இல்லை, இதுதான் சார் நான் கேட்க விரும்புகிறேன். இந்த ஜூரிஸ் மொத்தம் எத்தனை பேர் இதுக்குள்ளே இருப்பீங்க நேஷனல் அவார்டுக்குள்ளே? அதை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? ஜூரிஸை தேர்வு செய்கிறது எப்படி பண்ணுறாங்க? அந்த நீண்ட கால சினிமாவில் இப்போ நான் 99ல் சினிமாவுக்கு வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா வருடமே பார்த்தீங்கன்னா 27 வருஷம் ஆயிடுச்சு. நான் வந்து 2000 காலகட்டத்திலேயே வந்து 1 வருஷம் 2 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா டெல்லி இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கும். இப்போ கோவால் நடக்குது, அப்போ டெல்லியில் நடக்கும். இந்தியன் பனோரமா பார்த்தீங்கன்னா நான் ஹீரோ நடித்த படம் இமீடியட்டாக வந்து சினிமாவுக்கு வந்து 2 வருஷத்துலேயே வந்து அங்கே படம் ஸ்க்ரீன் ஆச்சு. தொடர்ச்சியாக இது வரைக்கும் நான் நடித்த 45-50 படங்களில் 18-20 படம் வந்து நேஷனல் அவார்டு படத்தில் நடிச்சிருக்கிறேன். அப்போ இந்தியன் பனோரமா அது மாதிரி பெரிய ஃபெஸ்டிவல் கலந்துக்கிட்ட படங்கள், தனியாக பேரலர் ஃபிலிமே நிறையா நடிச்சிருக்கிறேன். அப்போ இருக்கும்போது அந்த ஃபெஸ்டிவலுக்குள்ள நாங்கள் போகும்போது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தொடர்ச்சியாக படம் பார்த்துக்கிட்டே இருப்போம். உலக படங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம். உலகம் முழுக்க இருக்கிற இன்னைக்கு வந்து உலக படங்கள் பார்க்கறதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருந்தது. 2000 காலகட்டத்தில் நான் சொல்றது 26 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து நான் கிட்டத்தட்ட 15 நாள் 20 நாள் கண்டினியூவாக படம் பார்த்துட்டே இருப்போம். அவ்வளோ ப்ராசஸ். இப்போ ஒரு குஜராத்தில் ஒரு பர்டிகுலர் ஒரு சின்ன ஊரில் அந்த ஒரு பிரிவில் ஒரு கலாச்சாரத்தில் அவங்க எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க, எப்படி இறுதி சடங்கு பண்ணுவாங்கன்ற, எப்படி ஒரு பொண்ணு வயசுக்கு வந்து என்ன சடங்கு பண்ணுவாங்க கூட எனக்கு தெரியும். இந்திய கலாச்சாரத்தில் அவ்வளோ விஷயங்கள் தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய இந்திய படங்கள், இந்திய மொழிகள் இருக்க பல்வேறு படங்கள், உலக படங்கள்லாம் பார்த்து அது சம்மந்தப்பட்ட நாலேஜ் இருக்கவங்கள தான் அது கூப்பிடுவாங்க. அது வந்து சும்மா திடீர்னு கூப்பிட மாட்டாங்க. அப்படிதான் ப்ராசஸ் இருக்கும். அதில் வந்து ஒரு கலா மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் இருந்தாலுமே கூட அந்த மாதிரி படங்கள் நிறைய தொடர்ந்து அவங்க போயிருக்காங்க. நிறைய இதுக்கு முன்னாடி இது 2வது தடவை அவங்க போயிருக்காங்க ஜூரியா. அதுக்கு முன்னாடி நிறைய இந்தியன் பனோரமா அது மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்க்குலாம் அவங்க போய் பழக்கப்பட்டிருக்காங்க. ஸோ எப்பவுமே கலைஞர்கள் வந்து நிறைய பேர் சும்மா இருக்கும்போது ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க. ஆனால் சில கலைஞர்கள் வந்து பேரலராக நிறைய படங்கள் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை தான் இதுக்கு தேர்ந்தெடுப்பாங்க. பார்ட் டைமாக வேற ஜாப் பண்ணுறவங்களா அது கூட மாட்டாங்க. வேலை இல்லைன்னா அந்த நேரத்தில் வந்து உலக படங்கள் பார்க்குறது இப்படின்னு அந்த தேடலில் உள்ளவங்க, அந்த டேஸ்ட்டில் உள்ளவங்க, அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சவங்க, அந்த மாதிரி ஆட்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் தாண்டி நேர்மை இருக்கணும், சார்பு தன்மை இல்லாமல் இருக்கணும். அதுதான் அடிப்படை தன்மை. இவ்வளவு இருந்துட்டு அவங்க ஒரு பார்சியாலிட்டி அவங்களுக்கு தான் கொடுக்கணும், அவங்க கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு தன்மை இருந்ததுன்னா அதுங்க எடுபடாது. அங்கே இருக்கிற அத்தனை பேருமே வந்து அந்த மாதிரி எந்த பார்சியாலிட்டியும் இல்லாமல் எல்லாம் கலந்து பேசி நான் தான் முடிவு எடுப்பேன், நீ தான் முடிவு எடுப்பேன். ஒரு சேர் தலைமை அந்த 11 பேர்னா அதுக்கு ஒரு தலைமை இருப்பாங்க. எங்கள் 7 பேருக்குன்னா எங்கள் நான் ஃபீச்சர் ஃபிலிம்ங்கிறது சில ஆடியன்ஸ் தெரியாதுன்றதுனால சொல்கிறேன். அதில் வந்து குறும்படங்கள் வரும், ஷார்ட் ஃபிலிமு, டாக்குமெண்ட்ரி, ஆவணப்படங்கள் வரும், அனிமேஷன் படங்கள். இதில் 7 பேர், அதுக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க. தலைவர் வந்து எல்லாரும் கலந்து பேசி எல்லாரோடைய முடிவையும் கேட்டு தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதே மாதிரி அங்கே 11 பேரும் இப்போ எடுத்துட்டு கவர்மெண்ட் வந்து பரிந்துரை தான் பண்ணுவாங்க. ஏன்னா பரிந்துரை ஏன் பண்ணுறாங்க, இதுதாங்க முடிவு, எங்களுக்கு நீங்கள் அவார்டு கொடுத்தணும் அப்படின்னு ஜூரிஸ் உடனே நான் செலக்ட் பண்ணிட்டாங்க, இது உங்களுக்கு தான் அவார்டு அப்படிலாம் கிடையாது. பரிந்துரை பண்ணுவாங்க. ஏன்னா அதில் ஒரு சில பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும், சில விஷயங்கள் நடக்கும். தமிழகத்தில் ஒரு பெரிய நடிகர் அவருக்கு ஏன் கொடுக்கல தமிழ்நாடு
ஒரு வழக்கு இருக்குது அவர் மேலே. அந்த வழக்கு வந்து இல்லைன்னு குற்றம் அவர் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கப்படவே இல்லை கடைசி வரைக்கும். வழக்கு இழுக்கடிச்சது இது இருந்தது. அவர் எதிர்த்து வழக்கு போட்டவங்க வந்து அவங்களால தொடர்ந்து நடத்த இந்த வருடம் அதில் நடந்துச்சுதா இல்லை அதெல்லாம் பழசு, வாழ்ந்து செத்து போயிட்டாங்க அவங்களாம். சொல்கிறேன், அவங்களாம் கிடைக்கல இவங்களாம் கிடைக்கலன்னு பெரும் மேங்கும் போக்கா சொல்லுவோம். ஒரு வழக்கு இருந்தது. அந்த வழக்கு கிட்டத்தட்ட அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்குமோன்ற மாதிரியான ஒரு இதில் தான் இருந்தது. அது மாதிரி இருக்கும்போது ஜனாதிபதிகிட்ட போய் நிற்க வைக்கிற தேசிய விருதுக்கு செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, நம்ம எல்லாருமே மதிப்பு வச்சிருப்போம் ஒருத்தர் மேலே. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். படம் அப்ளை பண்ண சரியாக பண்ணலன்னா கூட படம் செலக்ட் ஆகுது. நம்ம மேலோட்டமாக உட்காந்து அது கிடைக்கல இது கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பராக அப்ளை பண்ணலாம் கூட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனால் கூட இதாகாது. அவங்க பண்ணுவாங்க. சில மைனரான குறைகள் இருந்தது, சில விஷயங்கள் தப்பு பண்ணிட்டு சொன்னால் மெயில் அனுப்புவாங்க. நம்ம டேரக்டர்ஸ் தான் எல்லாருமே பயங்கர பிஸியாக இருக்காங்கல்ல. ஒரு படம் வாங்கும் போது அடுத்த அட்வான்ஸ் ஏன்னா போல காற்றுள்ள போதே தூட்டுக்கொள்ளுங்கிற மாதிரி டேரக்டர்ஸ் வந்து ஒரு படம் முடிஞ்சிருச்சுன்னா வந்து அதை பற்றி சிந்திக்கக்கூடிய இது அவங்களுக்கு இருக்காது. அடுத்த படம் சில டேரக்டர்ஸ்லாம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் டப்பிங்காக சில டேரக்டர்லாம் வராமல் வந்து கமர்ஷியல் டேரக்டர்லாம் வந்திருக்காங்க. அவங்க காணா போயிட்டாங்க இன்னைக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டப்பிங் டயத்துல இன்னொரு படத்தோட வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. டப்பிங் கூட வர மாட்டாங்க கோஆர்டினேட்டர் வச்சு. அவங்களாம் வந்து அந்த மாதிரி ஆட்கள்லாம் இன்னைக்கு ஏதோ ஒரு சீனு 2 சீன் எடுக்கிறாங்க, ஒரு சின்ன கேரக்டர் அப்படின்னா பரவாயில்ல. மெயின் கேரக்டர் ஹீரோவே பேசிட்டு இருப்பாருங்க. ஒரு டேரக்டர் படம் பண்ணிருப்பாரு, ஹீரோ இப்போ டப்பிங் பேசிட்டு இருப்பாரு, டேரக்டர் அடுத்த படத்துல கமிட் ஆகிட்டு இருப்பாரு. அப்போ அந்த தொழில் என்ன நேசிக்கிறது அவங்களாம் அந்த மாதிரி இருக்கும்போது ஃபெஸ்டிவலுக்கு ஒரு படம் அனுப்புறது என்ன பண்றாங்க, ஒரு அசிஸ்டன்ட் கொடுத்து அனுப்புவாங்க. அதுவும் இப்போ வந்து நிறைய பசங்க வந்து விஸ்காம் படிச்சுட்டு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு வர்றாங்க. முதல்ல வந்து அந்த ஒரு அனுப்பக்கூடிய அந்த வெப்சைட்டை படிச்சு A to Z இருக்கிற அந்த மொழி இருக்குல்ல, அவன் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம டெக்னாலஜியோட கனெக்ட் பண்றது இருக்குல்ல, இதுக்கே பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அது எதுவுமே தெரியாம இவங்க அப்ளை பண்ணும் போதே தப்பா அதுல வந்து மேக்சிமம் சில சமயத்துல வந்து இது மாதிரி இருக்கு, கொரி இருக்கு, இந்த விஷயங்கள் நீங்க இதாக அனுப்பிச்சிருக்கீங்க, இது சரியா இல்ல ஃபைலை திருப்பி அனுப்புறது மெயிலாம் வரும். அந்த மெயிலை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சார் இப்போ பொதுவா இந்த வருடம் அந்த சர்ச்சையில சில விளக்கத்தை நீங்களே கொடுத்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தனுஷ் மோர் டிசர்விங் அப்படின்றதுல எந்த டவுட்டும் யாருக்கும் இல்லை, அவர் கொடுக்கலாம் அப்படின்றது தான் எல்லாரும் சொல்றாங்க. என்ன அப்படின்னா ராயனை விட கேப்டன் மில்லரை விட சிறந்த படங்கள்லாம் அந்த வருஷம் வந்துச்சுதே. உதாரணத்துக்கு வாழை, தங்கலான், லப்பர் பந்து, இப்படி சில படங்கள் வந்துச்சுதே, அதுக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு ஒரு டவுட்டை எல்லாரும் கேட்குறாங்க. எந்தெந்த கேட்டகரியில மிஸ் ஆகும்? ஏன்னா நான் முன்னாடி கேள்விப்பட்டது என்னன்னா, சிலதுக்கு இப்போ ஒரு ஆக்டருக்கு அவார்டு கொடுக்கணும் அப்படின்னா பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னா அவர் ஓன் வாய்ஸ்ல டப்பிங் பேசியிருக்கணும்லாம் சொல்லுவாங்க. இப்போ சில டப் பண்ண கேரக்டருக்குமே ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணி கொடுக்கறது இருக்கு. அந்த மாதிரி சில ரூல்ஸ் இருக்கும் இல்லையா? எந்தெந்த இதுல சில படங்களுக்கு நூல் இடையில மிஸ் ஆகுது அப்படின்னு எங்க நடக்குது சார்? தமிழ்நாட்டை மட்டுமே வச்சு பேரல, இது தேசிய விருது. நீங்க ராயன் கொடுத்தது என்ன விருதுன்றது நீங்க சொல்ல முடியும்? இந்த மாநிலத்துக்கான தமிழ் மாநிலத்துக்கான மாநில மொழி ரீஜனல் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ தேசிய லெவல்ல ராயன் சிறந்த படம்னு கொடுக்கல. அதுல தெளிவா இருக்கு. ஆடியன்ஸ் நம்ம பேசுறத வச்சு ஆடியன்ஸ் புரிஞ்சு, நான் உங்களை டெஸ்ட் பண்ணல, உங்களுக்கு தெரியும். நம்ம பேசுறது மூலமா ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகட்டும், தெரியட்டும். ராயன் இந்திய லெவலில் சிறந்த படம்னு கொடுக்கல, மாநில மொழி திரைப்படத்தை கொடுக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இப்போ மாநிலத்தில் இதை விட சிறந்த படம் இல்லையா? அந்த வரேன், அதுக்கும் பதில் சொல்றேன். அடுத்தது கேப்டன் மில்லர் ஸ்பெஷல் மென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கேப்டன் மில்லர் வந்து ஸ்பெஷல் மென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து உங்களுக்கு ஆக்டிங்க்கு இந்திய லெவலில் கொடுக்கல. இந்திய லெவலில் கொடுத்தது யாரு? மம்முட்டி, இன்னொருத்தரோட கார்த்திக், அவரோட ஷேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து இந்திய லெவலில் சிறந்த நடிகருக்காக கொடுத்துருக்காங்க. தனுஷ் சார் கொடுத்துருக்குது, இது ஸ்பெஷல் மென்ஷன், அது மாநில மொழி. ஸோ ஆச்சா, இது வந்து இந்திய லெவலில் உள்ள காம்படிஷனில் இது இல்லை. ஒன்று மாநில மொழி திரைப்படத்துக்கு கொடுத்துருக்காங்க, ராயன் கொடுத்துருக்காங்க. கேப்டன் மில்லரில் அவர் கொடுத்தது வந்து ஸ்பெஷல் மென்ஷன். ஓகேவா? அப்புறம் 2 படத்தை கொடுக்குறீங்க. நான் ஊடகத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். நான் கேட்டேன், அந்த பேட்டிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் ஒரு பர்டிகுலர் 2 படத்தை மட்டுமே சொல்லி கேட்குறீங்க? அவங்களோட பிரதிநிதியா நீங்கள்? ஏன்னா படங்கள் இருக்கு, வேற படங்கள்லாம் இருக்கு. இப்போ லப்பர் பந்து இருக்கு, அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்ல லப்பர் பந்து நீ சொல்லல. இல்ல லப்பர் பந்து சொன்னீங்க. நீங்க வந்து நீங்க 2 வாழை தங்கலான் தான் சொல்றீங்க. லப்பர் பந்து இல்ல, நான் இன்னும் கூடுதலாவே கேட்டு இல்ல மெய்யழகன் இப்ப நான் சொன்னு சொல்றீங்க. ஓகே, வரேன். ஸோ முதல்ல வந்து நீங்க கேட்கறதுன்னா 4-5 படங்களை சொல்லணும். அந்த கேட்டகரியில இருக்கிற 4-5 படங்களை சொல்லணும். இப்போ என்னன்னா ரீஜனல்ல படம் பாக்குறாங்கன்னு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? படம் பார்க்க தோங்குறதுல அப்பெல்லாம் இந்த 17 பேர் கொண்ட குழு நீங்க யாரெல்லாம் திட்டிட்டு இருக்கீங்களோ அவங்களாம் இல்ல. ஓகே, ரீஜனல் முத்துகணேஷ் சார் ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போனார்ல, கேமராமேன் சார், ரீஜனல் படம் இவர் போய் வடக்கு படங்களை பார்த்தாரு, வடக்கு உள்ளவங்க எங்கள் படங்களை அங்கேருந்து ஒரு விஷயங்களை செலக்ட் பண்ணும்போது சில படங்கள் நான் தமிழ்நாட்டில் இந்த படத்தான் அப்படின்னு வச்சு சொல்ல, இந்தியா முழுக்க சில படங்களை வந்து நம்ம வந்து இது மாநில மொழி இதுக்கு வேண்டாம், இது நல்லா இருக்கு, இது நேஷனல் லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்து இந்த இதுக்கே வேண்டாம், இந்த கேட்டகரிக்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போவாங்க. அப்புறம் சில படங்கள் வந்து அனுப்பும் போதே எனக்கு இந்த கேட்டகரியில ஒரு உதாரணத்துக்கு, நான் இங்கே அந்த படம் தமிழ்நாட்டில் எதுவும் கிடையாது, ஏன்னா தமிழ்நாட்டில் வச்சு உதாரணம் நான் சொல்லக்கூடாது, ஒரு குழந்தைகள் படத்துக்கு தான் நான் அப்ளை பண்ணுறேன்னு சொல்லும்போது
குழந்தைகள் இந்திய அளவில் சிறந்த குழந்தைகள் படத்துக்கான ஒரு விஷயத்துக்குள்ள காம்படிஷன்ல இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்திய முழுக்க நிறைய படங்கள் வருது, 400 படங்கள் வருது. அப்போ இவங்க குழந்தைகள் படத்துக்கு தான் விரும்பி இருக்காங்க போது ஆட்டோமேட்டிக்கா வந்து குழந்தைகள் படத்துக்கான காம்படிஷன் அதை வச்சு 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 பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இல்ல இது வந்து இங்க வேண்டாம், மாநில மொழி படத்துக்கோ இல்ல ஸ்பெஷல் மென்ஷனுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இது வேண்டாம், இந்த படங்கள் அது நீங்க சொல்ற படமோ இது மாதிரி வேற மாநிலத்தில் இருக்கிற பெங்காலிலேயோ மற்றதுலையோ மராட்டியோ மற்ற கேரளாவோ கன்னடமோ தெலுங்கோ ஏதோ வந்து இந்த படங்கள் வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்தந்த ஊர்ல உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க சேனல்ல, ஏன் அது கொடுக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படங்கள் இருக்கு இல்லையா, இந்த படங்களை நேஷனல் லெவலில் காம்படிஷனில் கொண்டு போய் வைப்போம் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும். அது ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு செட்டப் பார்த்தாங்க, இந்த 11 பேர் கொண்ட குழு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு செட்டப் பார்க்குறாங்களா, அவங்க கொண்டு போய் வைப்பாங்க. அப்போ நேஷனல் லெவல் காம்படிஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மாநில மொழிக்குன்னு ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த முடிவு எடுத்திருப்பாங்கல்ல இதுக்கு கொடுக்கலாம் அது கொடுக்கலான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாநில மொழி இதில் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக இல்லாமல் போயிட்டு நேஷனல் லெவல் காம்படிஷன் வரும்போது நேஷனல் லெவலில் பார்க்கும்போது சில விஷயங்கள் மிஸ் ஆகும். ஓகே. அப்புறம் நிறைய சில விஷயங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சில படங்கள் வந்து ஃபைனலாக வந்து இந்த படத்துக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும் சிறந்த படம், இந்திய லெவலில் சிறந்த படம் கொடுத்தாகணும்னு ஒரு படம் இருக்கும். திடீர்னு கடைசி நெருக்கத்தில் அந்த அறிவிக்க போகிற நெருக்கத்தில் இறுதி பட்டியல் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த படம் வந்து எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிற ஒரு படத்துடைய அந்த திரைக்கதை வசனம் இவங்க ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ல தான் எழுதியிருப்பாங்க. ஓகே. அப்ளை பண்ணும்போது ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் அதை கேட்கும், ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ல தழுவலாலாம் கேட்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தான் எழுதியிருப்பாங்க. தழுவலாக இருந்தால் கூட வேற ஏதாவது சின்ன விருதாவது கிடைச்சிரும், தழுவல்னு இவங்க ஒத்துக்கிட்டு இருந்தால் கூட ஏதாவது சின்ன விருதாவது கிடைக்கும். இவங்க ஒரிஜினல்லே எழுதிட்டு அங்கே போயிட்டு ஒரிஜினல் பாட்டு சீரியஸாக பார்த்து நல்லா இருக்கு எல்லாம் பாராட்டிட்டு ஃபைனலாக வரும்போது லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு ஜூரி பார்த்து சொல்லுவாங்க, நேற்று நைட்டு 12 மணிக்கு தூக்கம் வராமல் நான் இந்த படத்தை ஆல்ரெடி காலையிலேருந்து படம் பார்த்தவங்கள தான் இருப்பாங்க, ஒன்றும் வெட்டியாக இல்லை, காலையிலேருந்து 9 மணிலேருந்து நைட்டு வந்து 10 மணி 11 மணி வரைக்கும் படம் பார்த்தவங்களாம் இருப்பாங்க. அங்கே போயிட்டும் அந்த சினிமா ரத்தம் வெறி அது போயிட்டும் ஏதோ ஒன்று நெட்டில் நோண்டவோ ஏதோ ஒன்று பண்ணவோ ஓடிடியில் ஏதோ நோண்டவோ ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ மைனராக இருக்க ஒரு லாங்குவேஜில் இருக்கிற ஒரு சின்ன படம் அது டக்குன்னு கண்ணில் படம், அடடா நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடி இந்திய லெவலில் ஒரு விருது கொடுக்காம முடிவு பண்ண படம் இந்த படத்தோட அப்படியே தழுவலா இருக்கு. பல படங்கள் இந்தியாவில் பல ஊடகங்களால் கொண்டாடப்பட்டு இதுக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்கப்பட்ட இந்தியாவில் பல்வேறு மொழியில் கேட்கப்பட்ட படம் அப்படி ஒரு படம். அது நாங்கள் புரோட்டோகால் படி சொல்லக்கூடாது. ஓகே, புரியுது படம். அப்புறம் வந்து போற போக்கில் சொல்லுவாங்க மஞ்சள் பைஸ் கொடுக்கலாமே அப்படின்னு. நீங்க கேட்கல, எப்படி கேட்பீங்க நீங்க கொஞ்சமாவது ஆமா, அதை ஒரு பேட்டியில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ஒரு சாயல் ஒரு இன்னொரு படத்தோட வெற்றியில அவங்க பண்ண ஒரு ஃபார்முலாவில் ஒரு பாட்டை எடுத்து இங்க வச்சிருக்காங்க. அந்த படத்தோட பரபரப்பு அந்த திரைக்கதையா இருந்தாலுமே கூட அந்த பாடலோட பங்களிப்பு வந்து அந்த படத்துல முக்கியமா ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அப்ப அந்த மாதிரியான சில விஷயங்களை உள்ள காப்பி பேஸ்ட் பண்றதோ இல்ல எடுத்து ஆள்றதோ அந்த மாதிரி விஷயங்களா இருக்கும்போது நீங்க எவ்வளவுதான் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அது வந்து புறந்தள்ளப்படும். அப்போ அதனாலதான் இல்ல அந்த படம் அதனாலதான் புறந்தள்ளப்பட்டுச்சுன்னு நான் சொல்லல, இது ஒரு காரணம் இல்ல இந்த மாதிரி காரணம் இருக்கிறது அடுத்து மேலெலும்பியே வராம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து அதை ஆப்ஷன்லேயே எடுத்துக்க வர போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த படம் இருந்துச்சு இந்த காரணத்தெல்லாம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு நான் சொல்லலை. அந்த மாதிரியான விஷயங்கள் இது மாதிரி தான் ஃபெஸ்டிவல் அப்ளை பண்ணுறதாகட்டும் நேஷனல் அவார்டு அப்ளை பண்ணுறதாகட்டும் அப்ளை பண்ணும்போதே சில தவறுகள் விடுவாங்க. அது நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம தான் அடுத்த படத்தில் அட்வான்ஸ் வாங்கிட்டு கோடி கணக்கில் அட்வான்ஸ் வாங்கிட்டு அடுத்த பிஸி ஆகிட்டு எவனோ ஒருத்தர் அப்ரெண்டிஸை விட்டு அப்ளை பண்ண சொல்கிறோம். அவன் என்ன பண்ணுறான் எது பண்ணுறான், வெப்சைட்டை டீட்டெயிலாக படித்தானா, இவங்களுக்கும் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அவன் படித்தானா இது பண்ணானா, அப்புறம் சில ஏஜென்சியை நம்புவாங்க, அவங்க வந்து சரியாக அவங்க மேலோட்டமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் கிடைக்கலன்னு சொல்கிற அத்தனை டேரக்டர்ஸும் நேரடியாக அனுப்பிச்சாங்களா, நான் உட்காந்து நான் தான் ஃபுல்லாக பண்ணி அனுப்பிச்சேன்னு சொல்லுங்கள், நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. அவங்க யாரோ ஒருத்தர் நம்புகிறாங்க, அவன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவங்கள்ட்ட காட்டுவான். இந்த அவேர்னஸ் இங்க குறைவா இருக்கு. ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அவார்டு இருக்கிறத விட வணிகம் பணம் சம்பாதிக்கிறது அனுப்புறது கிடைக்குமா கிடைக்காம தெரியல. நான் ஹீரோ கால் ஷீட் கொடுத்துருக்காரு, நான் அதில் கவனம் செலுத்துவேன்னா நாளைக்கு போய் நான் சீன்ஸ் கரெக்ஷன் இருக்கு நான் அதில் பண்ணுவேன்னா நான் போய் இதை போய் செக் பண்ணுவேன்னா அதெல்லாம் கரெக்டாக தான் அனுப்பிச்சிடுவாங்கன்ட்டு ஒரு அலட்சியம் இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ வாழை படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் பனோரமா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இப்போ உங்களோட பேட்டி இப்போ வெளியில் வரும்போது எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கிட்டோம். வந்து படங்கள் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணலாம், குறும்படம் அப்ளை பண்ணலாம், ஆவணப்படங்கள் அப்ளை பண்ணலாம், அனிமேஷன் அப்ளை பண்ணலாம், ஏஐ படங்களே போன வருஷம் வந்து ஸ்பெஷல் மென் இதில் செலக்ட் ஆகி வந்துச்சு, அப்ளை பண்ணலாம், ஃபியூச்சர் ஃபிலிம் அப்ளை பண்ணலாம். இந்த விஷயத்தில் பர்டிகுலராக வந்து சென்சார் எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நிறைய பேர் பயந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பேட்டி மூலமாக தெரியட்டும்,
இதே ஒரு ரீல்ஸாக கட் பண்ணி போடுங்க. சென்சார் இப்போ இந்தியன் பனோரமா இந்திய அரசாங்கத்தால் நடத்தப்படுற இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இந்தியன் பனோரமா பிரிவில் நம்ம அனுப்புறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அஃபீஷியல் செலெக்ஷனுக்கு போன வருஷம் அமரன்லாம் வந்துச்சு. என்னுடைய ஷார்ட் ஃபிலிம் ஒன்று ஆனிரைன்னு வந்துச்சு. அப்புக்குட்டி நடித்த ஃபியூச்சர் ஃபிலிம் ஒன்று வந்துருந்தது. ஸோ இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டிலேருந்து 3 படம் போனது வந்தது. என்னுடைய ஷார்ட் ஃபிலிம் ஃபியூச்சர் ஃபிலிம் 2 வந்துருது. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் தேவையே இல்லை. ஆனால் பெரிய இயக்குனரே எனக்கு தெரிஞ்சு நான் மதிப்பு வச்சிருக்கேன், நான் பெரிய இயக்குனரே வந்து அவரு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் தேவை அப்படின்னு நினச்சிட்டு முடங்கி போயிருக்கிறாங்க. ஓ, சென்சார் வேணும்னு சொல்லி சென்சார் சர்டிஃபிகேட் தேவையில்லை இந்தியன் பனோரமாக்கு அப்ளை பண்ணுறது. சரி, ஓகே, நான் போன வருஷம் அனுப்பிச்சேன், என் படம்லாம் வந்துச்சு, சென்சார் சர்டிஃபிகேட் தான் அனுப்பிச்சேன்னா நீங்கள் சென்சார் எடுத்துருந்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அனுப்பணும். நீங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு அது சர்டிஃபிகேட் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு அது ரிஜெக்ட் ஆகும். ரொம்ப நிறைய விஷயங்கள் ரொம்ப நுட்பமாக இருக்குது. இதெல்லாம் அசிஸ்டன்ஸ் பண்ணவே மாட்டான். ஏன்னா அவன் வந்து ஆல்ரெடி வந்து அவன் புதுசாக வந்து அவன் ப்ரொடியூசரோட தான் உள்ள ஒரு ப்ரொடியூசர் ரெடி பண்ணிட்டு தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண சில பேர் வர்றாங்க. அவன் வந்து இங்கே ஒர்க்கிங் ஸ்டில் எடுத்து மேக்கிங் வீடியோஸ் போட்டு அதை வச்சு அந்த ப்ரொடியூசரை கரெக்ட் பண்ணுற தாட்ஸில் சில பேர் இருந்துகிட்டு இருப்பாங்க. திறமையாக இருந்து வர்றதுன்றது தப்பே இல்லைங்க. ஒருத்தர் முதலீட்டாளரை வந்து எந்த திறமையும் இல்லாமல் கவுக்கிறது இருக்குல்ல, அப்படி சில பேர் ஒரு தாட்டில் இருந்துகிட்டே இருக்கும்போது அவங்ககிட்ட போயிட்டு அப்ளை பண்ணி வேலை கொடுத்தா, நான் ஸ்பாட்டில் டேரக்டரோட ஒர்க் பண்ணான்னு பார்த்தா என் ஆஃபீஸில் இருந்து வேலை செய்யலாம், அவன் கடுப்பில் தான் வேலை செய்வான். ஒருத்தன் புதுசாக வந்து ஜாயின் பண்ண அவன் அது தெரியும் நெட்டில் பூந்து விளையாடுற மாதிரி பயங்கரமாக டைரக்டர் ஒரு வித்தையை காட்டியிருப்பான். ஓ, அப்போ இந்த ஃபெஸ்டிவலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, நேஷனல் அவார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இவன் தான் சரியான ஆளு அப்படின்னு நம்பிடுவான். நீ 2 நாள் ஷூட்டிங் வர வேண்டாம், இருந்து அந்த வேலையை பாருன்னா முதல்ல அவன் கடுப்பாவான், அவன் சின்சியராக செய்ய மாட்டான். அவன் எப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிட்டு அங்கே மேக்கிங் வீடியோ எடுத்துகிட்டு நம்ம ப்ரொடியூசர் கரெக்ட் பண்ணி அடுத்து படம் பண்ணலாமோ அப்படின்றதெல்லாம் கவனமாக இருப்பானுங்க. ஸோ அந்த ரீதியில் பார்த்தீங்கன்னா அது வந்து நிறைய கவனமாக அனுப்பப்படாமல் போகிறதுலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. பர்டிகுலராக கடந்த இந்தியன் பனோரமா, அதுக்கு முன்னாடி இந்தியன் பனோரமா ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி இப்போ இந்தியன் பனோரமாவுக்கு கால் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது அதில் அப்ளை அது போது வெப்சைட்டை பார்த்தா இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளே எடுக்கப்பட்ட படங்கள் அப்படின்னு டேட் கொடு அப்படின்னு அதுக்கு வந்து ஒரு உறுதிமொழி கேட்பாங்க, நம்ம கொடுக்கணும். இது சென்சார் இல்லை அப்படின்னா நம்ம வந்து சென்சார் எடுத்துருக்குறோம், இப்போ குறிப்பாக வந்து இந்த மாதம் 31க்குள்ளே நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தேதி இருக்குன்னு வச்சுங்க. வெப்சைட்டை போட்டால் தெளிவாக இருக்கும், இந்த மாதம் இந்த தேதிக்குள்ளே நீங்கள் எடுத்துருக்கணும், இந்த படத்தை முடிச்சிருக்கணும்னு இருக்குன்னு வச்சுங்க. நான் உறுதிமொழியில் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணிடுவேன். சென்சார் சர்டிஃபிகேட்டை ஒரு வாரம் கழிச்சு நான் வாங்கியிருப்பேன். அதுல வேற சென்சார் சர்டிஃபிகேட் நான் ஒரு வாரம் கழிச்சு நான் வாங்கியிருப்பேன். அப்போ நான் முடிச்சிட்டேன்னு சொல்றது போய் தானே, ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷன் வச்சுட்டாங்க. இதை வேணும்னு யாரும் பண்றது இல்லை. அது அவங்க அந்த காலத்தில் கேட்டாங்க, முடிச்சிட்டோம். ரியலாக நான் படம் முடிச்சிருப்பேன், ரியலாக கூட முடிச்சிருப்பேன். ஆனால் சென்சார் சர்டிஃபிகேட் நான் வாங்க போனேன்னு சொன்னால் அந்த தேதியில் முடிச்ச மாதிரி தான் கணக்கு வரும். ஓகே, ஒரிஜினலாக படத்தோட ஃபர்ஸ்ட் காப்பி நான் எடுத்திருப்பேன். சரி, சென்சாரே தேவையில்லைன்னா ஃபர்ஸ்ட் காப்பி நம்ம அவங்க தேதியில் அந்த தேதியில் நான் எடுத்தேன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணலாம். இப்போது வாழை பட பிரச்சனைக்கு வரேன். இந்தியன் பனோரமா இப்போ இந்த வருஷம் எல்லாரும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, இதுக்கு முந்தின வருஷம், அதுக்கு முந்தின வருஷம், ஆமாம் 2024, கரெக்டாக 2024, இப்போ 2026 ஆகுது. 2024 வாழைப்படம் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷனில் தெளிவாக இருக்குது. நிச்சயமாக மாரி செல்வராஜ் யாரோ ஒருத்தட்ட ஆமாம் அந்த ப்ரொடக்ஷன் யாரோ ஒருத்தட்ட நம்பி ஒப்படைச்சிருக்காரு. அவங்க சின்னதாக விட்டுட்டாங்க லூப். என்னன்னா இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளே இந்த படம் முடிக்கப்பட்டதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இவங்க அந்த தேதியை சரியாக கவனிக்காமல் வாழைப்படத்தை அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணும்போது இவங்க சொன்ன தேதியை தாண்டி தான் அந்த ப்ரொடக்ஷன் முடிச்சிருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது, ப்ரூஃபோட தெரியுது. அது அந்த ப்ரூஃபை இவங்க தான் கொடுத்துருக்காங்க, ப்ரூஃபோட தெரியுது. உறுதிமொழியில் இந்த தேதிக்குள்ளே முடிச்சோன்னு சொல்லி ஏதோ டிக் அடிச்சிருக்காங்க. படம் முடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த தேதிக்குள்ளே இல்லாமல் அதை தாண்டி தான் படம் முடிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 2024 இந்தியன் பனோரமா வாழைப்படம் அனுப்பும்போது அது வந்து இவங்க சொன்ன காலகட்டத்தை தாண்டி அதுக்கப்புறம் உள்ள டூரேஷனில் தான் இந்த படத்தை முடிச்சிருக்கான்னு ரிஜெக்ட் ஆகும். அதுக்கு அடுத்த வருஷம் வரேன், உடனே போன வருஷம் ரிஜெக்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் போன வருஷம் 2025 அனுப்புகிறாங்க. ரூல்ஸ் என்ன தெரியுமா, ஒரு படத்தை ஒரு தடவை தான் அனுப்ப முடியும் இந்தியன் படம். ஆமாம், இங்கே உட்காந்துட்டு எல்லாரும் மீடியா பண்ணிக்கிட்டு இந்தியன் பனோரமாவில் வந்து இது நடக்குது, அமரனை செலக்ட் பண்ணிட்டாங்க, வாழையை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு போன வருஷம் பேசினாங்க ஒரு குரூப். போன வருஷத்துக்கு முந்தின வருஷமும் பேசினாங்க. இவங்களாம் ஏதாவது தெரியுமா இந்த தப்பு நடந்தது? பேட்டியை பார்த்த பிறகு தான் மாரி செல்வராஜுக்கு தெரியும். ப்ரொடக்ஷன் சைடில் யாரோ ஒப்படைச்சிருக்கிறோம். இது வந்து இந்த அனுப்பக்கூடிய விஷயத்தில் இவ்வளோ பெரிய விஷயம், அதில் எவ்வளோ பெரிய வணிக நிறுவனம்லாம் சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போ இதை அனுப்பும்போது எவ்வளோ பெரிய ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் சம்மந்தப்பட்டிருக்கு, அதோட ப்ரொடக்ஷனில் சம்மந்தப்பட்டிருக்கு. எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது அதை அனுப்பக்கூடியதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட அனுப்புறதுக்கு ஒரு தடவை தான் வாய்ப்பு கிடைக்கும். அந்த ஒரு தடவையுமே வந்து அந்த வந்து படத்துடைய இந்த தேதிக்குள்ளே முடிச்சிருக்கும் போது அதை தாண்டி தான் அவங்க முடிச்சிருக்காங்க. அப்போ அந்த வருஷம் அப்ளை பண்ணிருக்கக்கூடாது, 2024 அப்ளை பண்ணியிருக்கக்கூடாது.
அடுத்த 2025 வருஷத்துக்கான கேட்டகரி. இப்போ 2025 ரிப்பீட் அனுப்பும்போது 2 தடவை அனுப்ப முடியாதுன்றது ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆகுது. இப்போ புரியுதா ஒரு படம்? இதுல தான் வாழைக்கு அங்க மிஸ் ஆகுது. வாழைக்கு இது வந்து ஒரு உதாரணம் தான் என்னால் சொல்ல முடியும். புரோட்டோகால் படி எல்லா படத்துக்கும் நான் உதாரணம் சொல்லிட்டே இருக்க முடியாது. இதே மாதிரி நேஷனல் அவார்ட்லேயே நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் இங்கே உட்காந்துட்டு அது கிடைக்கல இது கிடைக்கல அப்படின்னு நம்ம வந்து நிறைய பேசிட்டு இருக்கோம். அரசியல் இருக்கு, சதி இருக்குது. எவ்வளோ பெரிய மோசமான ஸ்கிரிப்ட் அதுக்கு கிடைச்சிருக்கு, இது கிடைச்சிருச்சு. நான் என்ன சொல்றேன், நீங்க பார்க்குற மாதிரியே சில படங்கள்லாம் வந்து தனுஷார் படத்தை விட பெரிய படம்னாலும் கூட பல படங்கள் வந்து வேணாம், ரீஜனல் வேணாம், இல்லை ஸ்பெஷல் மென்ஷன் சர்டிஃபிகேட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு மேலே போயிருக்கலாம் இல்லையா? பல படங்கள் இந்தியா முழுக்க மேலே போய் ஆல் இண்டியா காம்படிஷனில் மிஸ் ஆயிருக்கு இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு.